இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு செடியை பத்தி ஒரு காயை பத்தி தான் பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்குமே இந்த காயை பத்தி தெரியும். ஆனா நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருப்போம், இந்த காய் எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு உதவாத காய் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இந்த காயை எல்லாருமே பொதுவா மருள் உமத்தங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க இத ஒட்டுக்காய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தெரியாதனமா அந்த செடி மேல லைட்டா உராசிட்டா போதும், இதோட காய் துணியில பயங்கரமா ஒட்டிக்கும். எடுக்க தெரியாதவங்க தெரியாதனமா துணியை பிடிச்சி வேகமா எடுத்தாங்கன்னா துணியே கிழிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு இந்த காயில இருக்க முள்ளெல்லாம் பயங்கர ஷார்ப்பா இருக்கும். துணியில பிடிச்சா எடுக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலே இந்த காயை நிறைய பேர் பார்த்தா பயங்கர எரிச்சல் அடைவாங்க. இந்த காய் எதுக்கும் யூஸ் இல்லாத உதவாத காய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காயை நம்ம முன்னோர்கள் மருத்துவத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. இத நேரடியா உட்கொள்ள முடியாது. அதாவது இது சாப்பிடக்கூடிய மருத்துவம் கூட வாய்ந்தது கிடையாது. இந்த செடியிலையும் காயிலையும் நச்சுத்தன்மை இருக்கு. நேரடியா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும். இதை வேற மாதிரி எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு இதோட இலைய மூட்டு வலி எங்க இருக்கோ அந்த இடத்த வச்சு கட்டிடுவாங்க. அப்படி கட்டும்போது மூட்டு வலிக்கு நல்ல மருந்தா இருந்திருக்கு. இந்த செடியை பத்தி வேற ஏதாவது தகவல் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க.